காதலிக்க மறுத்த பெண்ணை காதலன் பல்வேறு விதமாக பழிவாங்கிய சம்பவங்கள் நிகழ்ந்துள்ளது. சென்னையில் காதலிக்க மறுத்த கல்லூரி மாணவியை நூதன முறையில் பழிவாங்கிய சிறுவனை சைபர் கிரைம் போலீசார் கைது செய்துள்ளனர். போலீசாரின் விசாரணையில் 17 வயது சிறுவன் கல்லூரி மாணவியை நூதன முறையில் எவ்வாறு டார்ச்சர் செய்தார் என்பது விசாரணையில் தெரிய வந்துள்ளது. நடிகர் சிம்பு மற்றும் நயன்தாரா நடித்து வெளியான வல்லவன் திரைப்படத்தில் நடிகர் சிம்பு தன்னை விட வயது அதிகமான நயன்தாராவை காதலிக்கும் காட்சிகள் இடம்பெற்றிருக்கும். அதே பாணியில் சென்னை பெரியமேட்டில் 17 வயது சிறுவன் 21 வயது கல்லூரி மாணவியை காதலித்துள்ளார். கல்லூரி மாணவியிடம் டியூஷன் படிக்கச் செல்லும் போது சிறுவனுக்கும் கல்லூரி மாணவிக்கும் காதல் ஏற்பட்டுள்ளது. இது பெற்றோர்களுக்கு தெரிந்து எச்சரிக்கை செய்து இருவரையும் பிரித்துள்ளனர். இந்த காதல் விவகாரத்தில் சிறுவன் தற்கொலைக்கு முயற்சி செய்ததாகவும் கூறப்படுகிறது. இந்த நிலையில் தொடர்ந்து கல்லூரி மாணவியிடம் தொடர்பு கொண்ட போது அவர் காதலிக்க மறுத்ததாக கூறப்படுகிறது. ஆத்திரமடைந்த 17 வயது சிறுவன் நூதன முறையில் காதலியையும் அவரது குடும்பத்தாரையும் பழிவாங்க திட்டமிட்டுள்ளார். கல்லூரி மாணவியின் முகவரிக்கு அமேசான், பிளிப்கார்ட், ஸ்விக்கி, சொமாட்டோ உள்ளிட்ட பல்வேறு உணவு மற்றும் பொருட்கள் டெலிவரி செய்யும் நிறுவனத்தில் 100க்கும் மேற்பட்ட ஆர்டர்களை செய்துள்ளார். இதனால் பல டெலிவரி ஊழியர்கள் கல்லூரி மாணவியின் முகவரிக்கு சென்று ஆர்டர் செய்த பொருட்களை கொடுத்துள்ளனர். கல்லூரி மாணவிக்கும் டெலிவரி செய்யும் ஊழியருக்கும் சண்டை ஏற்பட வேண்டும் என்பதற்காக ஆன்லைனில் ஆர்டர் செய்த அனைத்து பொருட்களுக்கும் கேஷ் ஆன் டெலிவரி போட்டு சிறுவன் அனுப்பியதும் தெரிய வந்துள்ளது. ஒவ்வொரு முறையும் டெலிவரி ஊழியர்களிடம் தாங்கள் ஆர்டர் செய்யவில்லை என கல்லூரி மாணவியும் குடும்பத்தினரும் தெரிவிக்கும் போது ஆன்லைனில் ஆர்டர் செய்துவிட்டு பொருட்களுக்கு பணம் தராத ஆத்திரத்தில் டெலிவரி ஊழியர்களும் சண்டையிட்டிருக்கின்றனர். 3 நாட்களாக ஆன்லைன் மூலம் பொருட்களை ஆர்டர் செய்து அனுப்பி சிறுவன் டார்ச்சர் செய்ததாக போலீசார் கூறுகின்றனர். இதனால் மன உளைச்சலில் இருந்த கல்லூரி மாணவியை மேலும் கொடுமைப்படுத்துவதற்கு ஓலா, ஊபர் போன்ற வாடகை வாகனங்கள் புக் செய்யும் செயலியின் மூலமும் 77 முறை வாகனங்களை புக் செய்து கல்லூரி மாணவியின் முகவரிக்கு அனுப்பி டார்ச்சர் செய்ததும் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. இதனையடுத்து கல்லூரி மாணவியின் தந்தை அளித்த புகாரின் அடிப்படையில் சென்னை கிழக்கு மண்டல சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிவு செய்து ஆன்லைனில் ஆர்டர் செய்யப்பட்ட செயலிகளில் பயன்படுத்திய செல்போன் எண் மற்றும் இமெயில் ஆகியவற்றை வைத்தும் ஐபி முகவரியின் மூலமாகவும் சிறுவனை போலீசார் கைது செய்துள்ளனர். சிறுவனை பிடித்து போலீசார் விசாரணை செய்தபோதுதான் காதல் விவகாரத்தில் 17 வயது சிறுவன் கல்லூரி மாணவியை டார்ச்சர் செய்தது தெரிய வந்தது. சிறுவனிடமிருந்து 2 செல்போன்கள், 2 வைஃபை ரவுட்டர்கள் மற்றும் ஆவணங்களையும் போலீசார் பறிமுதல் செய்துள்ளனர். மேலும் காதலியின் தந்தை இறந்துவிட்டதாக டெலிகிராம் மூலம் தகவல் பரப்பியதும் தெரிய வந்துள்ளது. தற்போது சிறுவனுக்கு 18 வயது நிரம்பி கல்லூரி 1ஆம் ஆண்டு படித்து வருவதாகவும், இருப்பினும் குற்றம் புரிந்த காலகட்டத்தில் 17 வயது இருந்த காரணத்தினால் சிறுவனை சிறார் நீதிமன்றத்தில் போலீசார் ஆஜர்படுத்தியுள்ளனர். இதையடுத்து சிறுவனுக்கு உளவியல் ரீதியான ஆலோசனை வழங்கப்பட்டு தாயாருடன் அனுப்பி வைக்கப்பட்டதாகவும் தெரிய வந்துள்ளது. தன்னை விட வயது அதிகமான பெண்ணை காதலித்த நிலையில் அதற்கு பெற்றோர் எதிர்ப்பு தெரிவித்ததால் ஆத்திரமடைந்த சிறுவன் செயலிகளை பயன்படுத்தி நூதன முறையில் கல்லூரி மாணவியை டார்ச்சர் செய்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. 17 வயது சிறுவனை 21 வயது கல்லூரி மாணவியும் காதலிப்பதாக ஆசை வார்த்தை கூறி பழகியதாக கூறப்படும் நிலையில் சிறுவன் தரப்பில் புகார்களித்தால் மாணவி மீது போக்சோ சட்டம் பாய வாய்ப்பு இருப்பதாகவும் கூறப்படுகிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.